ஏச்ச வேதவிதோ விப்ராஹ ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாஹ தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். வேதமறிந்த பண்டிதர்களெல்லாம், சாஸ்திரம் உணர்ந்தவர்களெல்லாம், சான்றோர்களெல்லாம் கண்ணனையே சனாதன தர்மமாக கொண்டாடுகிறார்கள். குளம் வெட்டுதல், கோயில் கட்டுதல், தானம் கொடுத்தல், எளிய மக்களுக்கு உதவுதல், இது இத்தனையுமே தர்மம். ஆனால் பகவானே ஒரு தர்மம். மற்ற தர்மங்களெல்லாம் எவ்வளவு செய்யப்பட்டாலும் அவைகள் அவனிடத்திலேயே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த தர்மங்களை தர்மங்களாக ஆக்கினது, ஸ்தாபித்ததே கண்ணன் எம்பெருமான். கண்ணன் கீதையில் சொல்லும்போது, சர்வ தர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. ஏனை எல்லா தர்மங்களையும் விட்டுடு அர்ஜுனா, என்னையே தர்மமாக பற்று என்று சொல்லுகிறான். தர்மத்தை பண்ணுடுறத்தை நிறுத்துன்னா சொல்லுகிறான். ஒரு நாளும் அல்ல. இந்த தர்மங்களை செய்து கொண்டே இரு, ஆனால் அவற்றுக்கு பலத்தை எதிர்பார்க்காதே. ஆனால் அவற்றை என்னை அடைவதற்கு உபாயமாக ஆக்காதே. என்னை அடைவதற்கு வழிகளும் இந்த தர்மங்கள் அல்ல. என்னை அடைவதற்கு நானேதான் உபாயம். நான் மற்றொன்று எதையும் எதிர்பார்த்து உனக்கு முக்தி கொடுப்பதில்லை. நீயானபடியால், எனக்கு உறவினனாடுபடியால், என் பக்தனானபடியால் உனக்கு முக்தி கொடுக்கிறேன் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். ஆக தர்மம்னு சொன்னால் சாட்சாத்து தர்மம் கண்ணன் எம்பெருமான். அதை புரிஞ்சுனுட்டோம்னால் பாதி கலக்கம் தீர்ந்து போயிடும், பயமத்தனையும் தொலைந்து போயிடும். கண்ணன் என்ன சொல்றாரோ கேட்டுட்டு போடுவோம். ஆனா அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய்ந்து ஆராய்ந்து நமக்கு இருக்கிற சுவாதந்திரத்தாலே, நமக்கு இருக்கிற ஈகோனாலே அவர் என்ன சொல்றது நாம் என்ன கேட்கறது அப்படின்னு தள்ளிக்கொண்டே போகிறோம். இதுக்கெல்லாம் தான் இப்போ தர்மபுத்திரனே உதாரணமாயிட்டான். கண்ணன் சொன்ன பிற்பாடு கேட்டுட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு கலங்கினான், பயந்தான். நாம் ஒருவேளை யுத்தம் பண்ணதே அதர்மமோ, உறவுக்காரர்களெல்லாம் கொண்டு இருக்கவே கூடாதோ, அந்த பயத்தோட கண்ணனிடத்தில், நீ ஹஸ்தினாபுரத்திலேருந்து புறப்பட்டு போயிடாதே, இங்க இருந்திருந்து நல்லது எங்களுக்கு சொல்லு. கண்ணனும் சொல்லி சொல்லி பார்க்கிறார். ஆனா தான் சொன்னா எடுபடலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமே ஆச்சாரியனிடத்துல போய் தான் உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணன் கீதையில் சொல்லும் போது, தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. நான் சொல்றது இருக்கட்டும் அர்ஜுனா, பெரியோர்களை போய் வணங்கு, ஆசையோடு அவர்களிடத்துல விண்ணப்பம் செய், பணிவிடை செய்து செய்து அவர்களிடத்துல அர்த்தத்தை பெற்றுக்கோ. அவர்கள் தான் அனுபவிச்சு சொல்லக்கூடியவா. நான் சொல்றதை விட குருக்கள் ஆச்சாரியர்கள் சொல்றது தான் நன்னா இருக்கும் என்று கீதையில சொன்னார் அல்லவா. கீதையில கண்ணன் என்னென்ன உபதேசிக்கிறாரோ அதை நாம மட்டும்தான் கடைப்பிடிக்கணுங்கிறதல்ல, அவரும் கடைப்பிடிக்கணும் இல்லையோ. இப்ப அவர் தன்னை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கார், நான் சொல்றதை காட்டிலும் ஆச்சாரியன் சொன்னாதான் இனிக்கும். இப்ப தர்மபுத்திரனுக்கு என்ன உபதேசம் பண்றார், நான் சொல்றதை சொல்லிட்டேன் தர்மபுத்திரா, அது போராது, குருக்ஷேத்திரத்துக்கு போய் பீஷ்மாச்சாரிய இடத்துல கேட்டுக்கோ. அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். ஆன தர்மங்களும் அறிந்தவர், பரமசாத்திகர், தார்மிகர். அவரிடத்துல போய் நல்லத்தை கேட்டுக்கோ அப்படின்னு கீழே 8வது அத்தியாயத்தினுடைய கடைசியில சொல்லிட்டார். தர்மபுத்திரனோ கலங்கி போயிருக்கான். யதா பங்கேன பங்காம்பா சுரையாவா சுராகிருத்தம் பூதஹத்யாம் ததைவைகாம் ந யஜ்ஞேர்மாஷ்டதும் அருகதி. கலங்கியவன் கலங்கியவனை தெளிவிக்க முடியாது. ஒரு இடத்த நம்ம அலம்பணும், கழுவி விடணும், அழுக்கா இருக்குன்னு வச்சுங்க. அழுக்கு தண்ணீரை போட்டால் அழுக்கு அலம்ப முடியுமா? சுத்தமான ஜலத்தால தான் அலம்ப முடியும். அதனால கலங்கியது கலங்கியதை தேற்றாது. நாமும் கலங்கி இருக்கோம். நம்ம போல பல சம்சாரிகள் கலங்கியிருக்கா. அப்ப நாம கலங்கியவர்களே கேட்டு என்ன லாபம்? நம்ம குடும்பம் பக்கத்து குடும்பம் எழுத்த குடும்பம்னா இந்த குடும்பத்துக்கு என்னென்ன துன்பம் இருக்கோ அந்த குடும்பத்துக்கு தான் இருக்கு. அதனால நமக்குள்ள பேசி பேசி இதை தீர்த்துவிட முடியாது. கலக்கம் இல்லாத பெரியோர்களிடத்தில், சான்றோர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஆக தர்மபுத்திரா, நீ பீஷ்மரிடத்துல போன்னு பணித்தான். அப்ப தர்மபுத்திரன் நீயும் வா, நாங்க மட்டும் போல உன்னையும் அழைத்து கொண்டே பீஷ்மரிடத்தில் செல்லுகிறோம். எல்லோருமாக புறப்பட்டு குருக்ஷேத்திரத்தை அடைகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான பூமி. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாக யுயுத்சவா மாமகாப் பாண்டவாச்சைவ கிம் அகுர்வத சஞ்சய என்று கீதையினுடைய முதல் ஸ்லோகத்துல பார்க்கப்பட்ட பூமி. தர்மமயமான க்ஷேத்திரம். இங்கு ஏது செய்தாலும்
அது 8 மடங்கு பயனை கொடுக்கிறது. தர்மபுத்திரன் இங்கே வந்து சேர்ந்தான். உயர்ந்த ஏரி பிரம்ம சரோவர், ஒரு பெரிய சமுத்திர தளவு இருக்கக்கூடிய ஏரி பிரம்ம சரோவரத்தை சேவித்து கொண்டான். அருகிலே கீதை பிறந்த இடம் ஜோதிசர்னு பேர். அங்க இன்னைக்கு நாம சேவிச்சுக்கலாம். கீதாச்சாரியனுடைய அழகான சிற்பம், அதுல கண்ணனுடைய ஸ்லோகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அர்ஜுனன் வணக்கத்தோடு அமர்ந்திருக்கிறான். கண்ணன் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறான். உயர்ந்த இடம், ஆச்சரியமான சன்னிவேசம். எத்தனை தரம் இங்க உட்காந்து கீதை சொன்னாலும் மனசுக்கு சாந்தமா இருக்கக்கூடிய இடம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னால் பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார். பீஷ்ம காட் என்ன இவ்விடத்துக்கு பெயர். இங்கிருந்து தான் ஏற்கனவே விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தை உபதேசித்தார். இன்னும் எதுவும் போருங்கிற எண்ணமே தர்மபுத்திரனுக்கு வரல. ஆனா தர்மபுத்திரனுக்கு திருப்தி ஏற்படாத இருக்கிற வரைக்கும் நமக்கு நிறைய கிடைச்சுட்டே இருக்கும். அவன் போருன்னு விட்டான்னு வச்சுங்க, அப்புறம் பீஷ்மர் சொல்றதை நிறுத்திடுவார். அதனால அவன் அடிக்கடி குருக்ஷேத்திரத்துக்கு போய் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுட்டே இருந்தா தான் நமக்கு நிறைய கதைகள் நிறைய கருத்துக்கள் கிடைக்கின்றன. குருக்ஷேத்திரத்துக்கு வந்துட்டா இனி பீஷ்மரோட என்ன பேசினார்கள்னு 9வது அத்தியாயம். ததாதே பிராதர சர்வே சதஸ்வைஹி ஸ்வர்ணபூஷிதைஹி அன்வகச்சன் ரதைர் விப்ராஹ வியாச தௌம்யாதயஸ்ததா பகவானபி விப்ரரிஷே ரதேன ச தனஞ்சயா. பகவானும் தேர்ல ஏறி உட்கார்ந்தார். அர்ஜுனனை அழைத்து கொண்டார். தர்மபுத்திராதிகளோட குருக்ஷேத்திரத்துக்கு வந்துட்டார். பேச போறான்ற விஷயம் கேள்விப்பட்ட உடனே சுத்தி இருக்கிற எல்லா ரிஷிகளும் வந்துட்டார்களாம். நாரதா, தௌம்யா, பகவான் பாதராயணா, பிருகதஸ்வா, பரத்வாஜா, சசிஷ்யா, ரேணுகாசுதா, எத்தனை பேர். நல்லதை பீஷ்மர் சொல்ல போறார்னா இவ எல்லாருக்கும் கேட்டுக்கணும்னு ஆசை. கேட்டா பீஷ்மர் ராஜாவா இருந்தவர், இவர்கள்லாம் முனிவர்கள், முற்றும் அறிந்தவர்கள். ஆனாலும் நல்லத்தை கேட்டுக்கணும். அது எத்தனை தரம் சொன்னாலும் கேட்டுக்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையோ. சத்தியம் வத, தர்மஞ்சர, மாத்ருதேவோபவ, பித்ருதேவோபவ, தாப்பனார தெய்வமா மதி, தாயார தெய்வமா மதி. முதல்ல தாயாரத்தான் சொல்லித்து மாத்ருதேவோபவ, அப்புறம் தகப்பனை சொல்லித்து பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, குருவ தெய்வமா மதி, அதிதி தேவோபவ, வந்திருக்கிற பரமபக்தன தெய்வமா மதி. சாஸ்திரம் இதை சொல்லி சொல்லியோ. இதை எத்தனை தரம் உங்க காதல விழுந்திருக்கும், எத்தனை தரம் என் காதல விழுந்திருக்கும். எத்தனை தரம் கேட்டிருந்தாலும் திருப்தி இல்லாம திரும்ப கேட்டுக்கணும். மாத்ரு தேவோபவ, பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. என சாஸ்திரம் ஒரு பெற்ற தாய் நமக்கு நல்லது சொல்றா போலே விடாமல் சொல்லும். நேத்தி கேட்டுட்டோமே இன்னைக்கு வேண்டாமேனா இது என்ன கதை புஸ்தகமா? நேத்திக்கு படிச்சுட்டு இன்னைக்கு வேண்டாமான்னு தூக்கி போடுறதுக்கு. எல்லாம் வாழ்க்கைக்கே நல்லது சொல்லக்கூடியவை. அதனால திரும்ப திரும்ப தான் கேட்டு தெரிஞ்சுட்டாகணும். தர்மபுத்திரன் அந்த எண்ணத்தோடே பீஷ்மரிடத்திலே வருகிறான். ரிஷிகள் அனைவரும் கூடி உட்கார்ந்து கொண்டார்கள். அஹோ கஷ்டம் அஹோன்யாயம் யத்யூயம் தர்மநந்தனாக ஜீவித்தும் நார்கத கிளிஷ்டம் விப்ர தர்மாச்சுதாஸ்ரயாக. பீஷ்மர் ஆச்சரியப்படுறார். கண்ணனே உங்களுக்கு புகழாக கிட்டியிருந்தும் இன்னும் துன்பத்துக்கும் வருத்தத்துக்கும் பயத்தும் ஆளாகி கொண்டிருக்கிறீர்களே, ரொம்ப ஆச்சரியம். கண்ணனுடைய திருவடி கிடைக்கலன்னா இந்த துன்பப்படுறது நியாயம். கண்ணன் நேரம் உங்களோட கூடவே இருக்கார். இப்போ எங்கேயோ இருக்கான் கண்ணன் நாங்கள்லாம் நம்பிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையை வச்சுட்டே வாழ்க்கையை கிடைச்சிடுறோம். ஆனா உங்க கையிலேயே கண்ணன் இருக்கிறான். கையில் கனியன்ன கண்ணனை காட்டித்தரிலும். என்ன ஆச்சரியமான பாசுரம். உள்ளங்கை நெல்லிக்கறி போல கண்ணன் இருக்கும்போது இன்னும் துன்பப்படுறீங்களே. நம்மாழ்வார் திருக்குடந்தை 6வது தாழ்வான சேவிக்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு பாசுரத்தில் சாதித்தார். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. என்ன அழகான சயன திருக்கோலம். சாரங்கபாணி ஆச்சரியமா நின்று சேவை சாதிக்கிறார். அவருடைய திருமேனி அழகே போதும். ஆராத வமுதம் எப்போதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும் அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதம். அந்த பெருமான ஆழ்வார் கட்டியா பிடிச்சுட்டார். ஆனா இன்னும் சம்சார தொல்லையில ஈடுபட்டிருக்கார். அதான் அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. உன் திருவடிகள் கிடைக்கலே சம்சாரத்துல துன்பப்பட்டேன் புரியுது. உன் திருவடிகள் கிடைச்ச அப்புறமும் நான் துன்பப்படலாமா? வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் தீரா வினகள் தீர என்ன ஆண்டாய் திருக்குடந்த ஊரா உனக்காட்பட்டு மடியே நின்ன முழல்வேனோ உனக்கு